ஆனால் கர்த்தர் அவரை பற்றி இப்படி வேதாகமத்தில் எப்படி சொல்லுகிறது? வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அப்படின்னா இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வானாதி வானங்கள் கொள்ளாதவரை நம்ம ஒரு சபையில வச்சு அடைக்கவோ இல்ல பல இடங்கள்ல வச்சு அவரை கும்பிடவோ முடியாது. அவர் சகல உலக சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தர். நாம் ஏன் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும்னு சொன்னா, வேதத்தில் தெளிவாக சொல்லு, தூபம் காட்டுகிறதற்கே ஒளிய, துதிகளை செலுத்துகிறதற்கே ஒளிய, அவரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதற்கே ஒளிய. கரங்களை தொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கே ஒளிய அல்லாமல் இந்த ஆலயத்தில் இல்ல. நம்ம இந்த ஆலயத்தில் எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்த தானே. வானாதி வானங்கள் கொள்ளாத சர்வ வல்லவர், மகிமை பொருந்திய அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க தானே வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த தானே வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் யோபு இப்படியாக சொல்லுகிறார். நாம் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறது எதுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்த. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிற சங்கீதம் 68:33 ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் இளைந்திருக்கிறவரை பாடுங்கள், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதி பாடுவோம். நம்முடைய கண்கள் மூடி இருக்க, நம்முடைய ஒரு வலது கரத்தை வானங்களுக்கு நேராக உயர்த்தி, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்று. சபை சேர்ந்து வானாதி வானங்கள் ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிற கர்த்தரை பாடுங்கள், வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானாதி வானங்கள் கொள்ளாத கர்த்தருக்கு ஓ தூபம் காட்டுங்கள், அல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை நம்முடைய ஆராதனை வெறுமையாக போகக்கூடாது, பரலோகம் விரும்புகிற ஆராதனையாக. ஓ துதி பலிகள் பரலோகம் விரும்பணும். கொள்ளாதவருமே எப்போதும் என்னருகே வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். நம்முடைய பரிசுத்த கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அப்பா, நம்முடைய சமூகம் போதும், நீர் போதும் நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. சொல்வோமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதும். கரங்களை சத்தி ஆரவாரத்தோட கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக ஹல்லேலூயா மகிமை அவருக்கே, துதி கனம் மகிமை அவருக்கே. வானாதி வானங்கள்
வானங்கள் கொள்ளாதவரே, உமக்கு சகல மகிமை துதி கனம். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, புகழ் நான் பாடுவேன். அவரை பாடுவோமா? என்றுமே என்றுமே கடைசி ஒரு முறை கூட வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே